கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மான் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 55வது வரிசையில் 78 வசனங்களை கொண்ட அர் ரஹ்மான் என்ற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்று பார்த்தால், நீங்கள் குர்ஆனை திறந்து படித்து பார்த்தால் சூரத்துர் ரஹ்மான் மதனி என்று வரும். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கருத்து. ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இமாம் குர்துபி இவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த ரஹ்மான் எனும் இந்த சூரா மதனி அல்ல, மக்கி என்று அவர்கள் வாதாடி, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 நபிமொழிகளை ஆதாரமாக எடுத்து சொல்லுகிறார்கள். ஒன்று, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பஸ்ஸார் என்னும் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே சூரத்துர் ரஹ்மான் 55ஆம் அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த சூரத்துர் ரஹ்மானை அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 78 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். இப்படி ஓதி காட்டிய பொழுது ஃபஸக்கத்து, எல்லா தோழர்களும் கல் போன்று அமைதியாக இருந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன அமைதியாக இருக்கிறீர்கள்? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் கரஅதுஹா அலல் ஜின்னி லைலத்தல் ஜின்னி. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த நிகழ்வுக்கு லைலத்துல் ஜின்னு என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜின்களுக்கு குர்ஆனை, மார்க்க ஞானங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பொழுது சூரத்துர் ரஹ்மானை தான் கற்றுக் கொடுத்தார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஜின்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த அந்த இரவில் நான் இந்த சூறாவைத்தான் ஓதினேன். அந்த ஜின்கள் எல்லாம் ஃபகானு அஹ்ஸன மர்தூதம் மின்கும், உங்களை விட அழகான முறையிலே எனக்கு பதில் தந்தார்கள். நீங்கள்லாம் அமைதியா இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எப்படி பதில் தந்தார்கள்? குன்து குல்லமா அதைது அலா கௌலிஹி ஃபபி ஐதி ஆலாஹி ரப்பிக்குமா துகذிபான். சூரத்துர் ரஹ்மான்ல ஃபபி ஐதி ஆலாஹி ரப்பிக்குமா துகذிபான் என்ற இந்த ஆயத்து 31 இடத்திலே வருகிறது. எத்தனை இடங்கள்ல வருகிறது? 31 இடங்களில். 78 ஆயத்துக்கள்ல 31 ஆயத்துக்கள் திரும்ப திரும்ப
ஃபபி அஜ்ஜி ஆலாஇ ரப்பிக்குமா துகர்ரிபான் என்று வருகிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்கள் இருவருடைய, அதாவது மனித இனம் ஜின் இனம், உங்கள் இருவருடைய இரு இரட்சகனுடைய அத்தாட்சிகளில் எதை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள்? உங்களுடைய இருவருடைய ரப்பினுடைய நியமத்துக்களில் எதை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள்? இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப இந்த ஆயத்து வருகின்ற பொழுது ஜின்கள் எல்லாம் பதில் சொல்லுவார்கள், பேசுவார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகذிபு ஃபலக்கல் ஹம்து. 31 வசனங்களாக, ஆயத்துக்களாக சூரத்துர் ரஹ்மானில் வரும்போதெல்லாம் 31 தடவை ஜின்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள், பேசினார்கள் தெரியுமா? லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பினா, எங்களது இரட்சகா உனது நியமத்துக்களில் எதையும் நுகذிபு, நாங்கள் எதையும் பொய்யாக்கவில்லை. இறைவா, உன்னுடைய எந்த நியமத்தையும் எந்த ஒன்றையும் நாங்கள் பொய்யாக்கவில்லை. ஃபலக்கல் ஹம்து, இரட்சகா உனக்கே புகழ் அனைத்தும் என்று 31 தடவை இந்த வசனங்கள் வருகின்ற பொழுது 31 தடவை அழகிய முறையிலே அந்த ஜின்கள் பதிலை சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறீர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டுகின்ற பொழுது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாலி, எனக்கு என்ன வந்து விட்டது? அஸ்மஉல் ஜின்ன அஹ்ஸன ஜவாபன் லி ரப்பிஹா மின்கும், ஜின்களுக்கு இந்த வசனத்தை நான் கேட்க செய்த பொழுது உங்களை விட அவர்கள் அழகிய முறையிலே தமது இரட்சகனுக்கு அவர்கள் பதிலை சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப லைலத்துல் ஜின் என்ற இந்த நிகழ்வு மக்காவிலே நடந்தது. எனவே இந்த சூரா என்பது மக்கி என்று இமாம் குர்துபி அவர்கள் சொல்லுவார்கள்.